திருவனந்தபுரம் மாநகராட்சியில் சிபிஎம் மற்றும் பாஜக கவுன்சிலர்களிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலால் பரபரப்பு. வன்முறையில் மேயர் வி ராஜேஷ் மற்றும் துணை மேயர் ஜி ஆஷாநாத் உள்ளிட்ட பலருக்கும் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் பதற்றமான சூழல். வெனிசுலாவில் ஏற்பட்ட அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் 235 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பயங்கரமான இந்த இயற்கை சீற்றத்தில் 4300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடக்கின்றன. வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் உருகுலைந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து பொதுமக்களும் இடிபாடுகளில் தங்களின் உறவுகள் மற்றும் உடைமைகளை தேடி வருகின்றனர். வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் குடியிருப்புகள், தொழில்சார் கட்டமைப்புகள் பலத்த சேதம். காரகாஸ் நகரத்தில் நிலநடுக்கத்திற்கு முன்னரும் பின்னரும் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியீடு. பொதுமக்களின் வசதிக்காக போக்குவரத்து துறை சார்பில் 127 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 300 புதிய அரசு பேருந்துகளின் சேவையை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்ததோடு தலைமைச் செயலகத்தில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை சென்ற மாநகர் போக்குவரத்து கழகத்தின் 29A வழித்தட புதிய பேருந்தில் முதலமைச்சர் விஜய் பயணித்தார். பேருந்தில் ஏறிய அவர் முறைப்படி நடத்துனரிடம் பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்ததோடு சக பயணிகள் அனைவருக்கும் தனது சொந்த பணத்தில் டிக்கெட் எடுத்து கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்தார். இந்த பயணத்தின் போது அரசு பேருந்தின் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த சென்னையின் அழகை முதலமைச்சர் விஜய் தனது மொபைல் போனில் வீடியோவாகவும் பதிவு செய்தார். தொடர்ந்து நடத்துனரை தனது அருகில் அமர வைத்து அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் பணிச்சூழல் குறித்தும் கலந்துரையாடினார். அப்போது நீண்ட நாட்களாக மாநகர பேருந்தில் பயணிக்க ஆசைப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் தன்னிடம் கூறியதாக நடத்துனர் சாமுவேல் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசினாரு. இந்த மிஷினை பற்றி கேட்டார். இதை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க, என்ன கொடுக்குறேன்னு கேட்டார். நான் சொன்னேன் கூகுள் பே, ஃபோன்பே
பேடிஎம், அப்புறம் மெட்ரோ கார்டு, என்சிஎன்சி கார்டு எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி டிக்கெட் கொடுத்துருந்தோம். சார் உடனே கேஷ் வாங்கிடலான்னு கேட்டார். அதையும் வாங்குறேன் சார் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். 300 பேர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நாங்கள் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். அது இல்லாமல் எங்கள் சார் வந்து இந்த பஸ்ஸில் ஏந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டம்லாம் புதுசாக மாற்றிருக்காங்க பஸ்ஸில். அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து உடனே பொதுமக்களுடைய பயன்பாடு நாங்கள் இதை கொண்டு போகிறோம். உடனடியாக கொண்டு போகிறோம். ரொம்ப சந்தோஷம். இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் மேலாண் இயக்குநர்களுக்கும் எங்களுடைய அதிகாரிகளுக்கும் எங்கள் அம்பத்தூர் பயணத்தில் கிளை மேலருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். என்ன டிக்கெட் எடுத்திருந்தாங்களா? கண்டிப்பாக டிக்கெட் வாங்கினாங்க. சார் மட்டும் வாங்கல, கூட பயணித்த அதிகாரிகள் எல்லாருமே டிக்கெட் வாங்கினாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் ஜிபே பண்ணி டிக்கெட் வாங்கினாங்க. எல்லாரும் டிக்கெட் வாங்கினாங்க. மேலும் புதிய பேருந்துகள் இயங்குவதற்கு வசதியாக உள்ளதா என்று ஓட்டுநர் டில்லி பாபுவிடமும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். 15 வருஷமா இருக்கிறேன். சிஎம் தான் இறங்கும்போது கை கொடுத்துட்டு பேரு கேட்டாரு. டெல்லி பாபுன்னு சொன்னேன். வண்டி ஓட்ட கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்டாரு. கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு சரி ஓகே பார்த்து ஓட்டுங்கன்னு சொன்னேன். முதலமைச்சரோட பேருந்துல பயணிச்சிருக்கீங்க. அவர் ரொம்ப உற்சாகமா இருந்தார். வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் நானும் 1 மணி நேரம் தான் பார்த்துருக்கேன் அவரை. இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தொடர்ந்து காமராஜர் சாலையில் நின்று கொண்டிருந்த போக்குவரத்து ஊழியர்களை நோக்கி கையசைத்த நிகழ்வு அங்குள்ள போக்குவரத்து தொழிலாளர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவலர்களுக்கு முதலமைச்சரின் சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி அறிவிக்கப்பட்ட விருதுகள் சுதந்திர தினத்தன்று வழங்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஈக்வடார் அணி அசத்தல். ஈக்வடார் அணி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியதால் அந்நாட்டு ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரோசாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஐவரி கோஸ்ட் அணி உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் முதல் முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியதால் ரசிகர்கள் உற்சாகம். மகளிர் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அசத்தல். மான்செஸ்டரில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணியின் ஷபாலி வர்மா அதிரடியாக ஆடி அரை சதம் விளாசல். ஹார்முஸ் நீரிணையில் தாங்கள் நிர்ணயித்துள்ள வழிகளை தவிர்த்து மற்ற பாதைகளில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று ஈரான் எச்சரிக்கை. ஓமன் அருகே சரக்கு கப்பல் மீது ஈரான் துப்பாக்கி சூடு நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விதிமீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை பாயும் என அறிவிப்பு. தென்கொரிய எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் புதிய ஆயுத சோதனைகளை பார்வையிட்டார். மேம்படுத்தப்பட்ட ராக்கெட் லான்ச்சர்கள் மற்றும் துல்லியமாக தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி என தகவல். 10 ஆண்டுகால புனரமைப்பு பணிகள் முடிந்த பிறகும் மன்னர் சார்லஸ் பக்கிங்ஹாம் அரண்மனையில் குடியேறப் போவதில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பிரிட்டிஷ் மன்னர்களின் முதன்மை இல்லமாக விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனை பாரம்பரிய முடிவுக்கு வருகிறது. தொழிலதிபர் கேத்தன் அகர்வால் கொலை வழக்கில் தனது மகள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் சியா கோயலுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அவரது தாய் கோரியுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் எந்த இடத்திலிருந்து வீசப்பட்டாரோ அதே இடத்திலிருந்து தனது மகளையும் வீசி தண்டிக்க வேண்டும் என்றும் ஆவேசமாக கூறியுள்ளார். ஈராக்கில் புகழ்பெற்ற நகரமான கர்பலாவில் தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் நாள் கடைபிடிப்பு. கர்பலா போரில் உயிரிழந்த முகமது நபியின் பேரன் இமாம் ஹுசைனின் நினைவிடத்தில் திரண்டு துக்க நாள் வழிபாடு நடத்தினர். ابن امير திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஆட்சியர் அலுவலகம் நிர்ணயித்த ஊதியத்தை தனியார் ஒப்பந்த நிறுவனம் முறையாக வழங்கவில்லை என்று வேலை நிறுத்தத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுவதால் அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் மீன்வளம் பிடெக் பட்ட படிப்புகளுக்கு 20,100 பேர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் நரேந்திரபாபு தெரிவித்துள்ளார். மேலும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின்னரே ஆன்லைன் மூலம் 660 இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளும் 100 பிடெக் இடங்களும் கலந்தாய்வு தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 29 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை மூலம் 1,61,45,924 ரூபாய் ரொக்கம் வசூலாகியுள்ளது. மேலும் இந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களுக்காக 603 கிராம் தங்கம் மற்றும் 5,780 கிராம் வெள்ளியையும் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராஜா போய் அது போய் வாங்கிட்டு போன்றான்.